இன்ஸ்டாகிராமில் தலைவருக்கு ஆதரவாகவோ இல்லை தாவேகாவுக்கு ஆதரவாகவோ இந்த சம்பவத்தின் போது பேசியவர்கள் அத்தனை பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் அறிவு திருவிழா நடத்துறீங்க. எங்கே அறிவு இருக்குது? நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கு போயிட்டு அறிவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா அது எங்கே விற்குது, எத்தனை கிலோ, எவ்வளோ ரூபான்னு கேட்பான். திமுகவுடைய கொள்கை என்ன நீங்கள் சொல்லுங்கள். திமுகவுடைய கொள்கை என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கொள்ளையடிக்கிறத தவிர திமுக வர கொள்கை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமா? அண்ணாவிடமிருந்து என்றைக்கு இந்த ஒரு குடும்பத்துக்கிட்ட திமுக போச்சோ அன்னியிலிருந்து ஊழல் மட்டும்தான் இந்த கட்சியோட பிரதானமாக இருக்கு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பதில் மனு தாக்கல் பண்ணாங்க. இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பதிலாக. கொள்ளையடிக்கணும், ஒரு குடும்பம் சுகபோகமாக வாழணும், மன்னராட்சி நடத்தணும், கோபாலபுரம் வீட்டிலேருந்து வரக்கூடிய வாரிசுகள் மட்டும்தான் அரசாளணும், இதுதானே உங்களுடைய கொள்கை. அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அரசியல் இருக்கலாம், எதிரி அரசியல் இருக்கவே கூடாது. ஆனா தாவேக்கு அதை தொடர்ந்து பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துலயுமே ஆதவர்ஜுனா பேசும்போது விஜய் அவர்கள் எதுவுமே மறுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் வந்து அங்க ஆதவர்ஜுனாவை கண்டிச்சிருந்தாங்க, அந்த பேச்சை நிப்பாட்டி. நீங்க என்ன இடத்துல தவறுன்னு சொல்லுங்களேன். நீங்க அவர் சொன்ன விஷயத்துல என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? சார், அரசியலை பொறுத்த வரைக்கும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒரு தலைவன், அரசியல் தலைவர்கள் கண்டிப்பா ஒரு கட்டுப்படுத்தி மக்களுக்கு அப்போ உங்களோட உணர்வை நீங்க எப்படி கடத்துவீங்க? அதுக்கு நீ இடம் பொருள் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்திருக்குன்னு நம்ம சொல்றோம், பொறுப்பு ஏற்றுக்கிறோம்னு நம்ம சொல்றோம், விசாரணைகளை நாங்கள் எல்லாத்தையும் வந்து சமர்ப்பிக்கிறோம்னு சொல்றோம், இவ்வளவு தூரம் நாங்கள் பொறுப்பேற்று. இந்த கரூர் சம்பவத்திலுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு இல்லையா? அதுல மக்களுக்கு ஆதரவா கொடுக்குறாரு, ஓகே தப்பு நடந்தது சரி பண்ணலான்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இடையில வந்து என்னன்னா, சிஎம் சார் நான் இங்க தான் இருப்பேன், ஒன்னும் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன்னு சொல்றது எல்லாமே தொண்டர்களுடைய உணர்வுகளை தூண்டும் விதமா இருக்கு. ஆல்ரெடி எல்லாரும் ட்ரிகர் பண்ற விதமா இல்லையா? தெளிவா சொல்றேன். இப்போ உங்களுடைய தொண்டர்கள் யாரும் கத்தியும் அருவாளையும் எடுத்துட்டு வெட்டுவன் போக நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அங்க என்ன நடந்தது, எதற்காக அதை பதிவு பண்ணிருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல தலைவருக்கு ஆதரவாகவோ இல்லை தாவேகாவுக்கு ஆதரவாகவோ இந்த சம்பவத்தின் போது பேசியவர்கள் அத்தனை பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வழக்கறிஞர் அணி அதை வந்து தடுத்து அந்த நபர்களை காப்பாற்றக்கூடிய சூழல். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட முடியல, கட்சி நிர்வாகி கிடையாது, கட்சியினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, சாதாரண தோழர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவரை நேசிக்கக்கூடியவர்கள் பதிவு போட்டாங்கன்னா உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அப்போ இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? முதல்ல அவதூறு பரப்புவர்களை தான் அவதூறு பரப்பலையே, அவங்க கொஸ்டின் தானே ரைஸ் பண்ணுறாங்க. சரி, கொஸ்டின் தானே ரைஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் ரைஸ் பண்ணுற போது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கேள்வி, நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை அந்த பதிலை வந்து நீங்கள் வந்து விசாரணை கமிஷன் சொல்லுங்கள். இல்லை விசாரணை கமிஷன் விசாரிக்க போது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ இந்த மாதிரியான அடக்குமுறைகளுக்கு எதிராக தான் நம்ம சொல்கிறோம். தலைவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மோதுங்க, ஏன் வந்து தோழர்கள்கிட்ட மோதுறீங்கன்னு கேட்குறாரு. இதை வந்து மிரட்டும் துணியோ தூண்டிவிடக்கூடிய துணியோ எதுவுமே இங்கே கிடையாதுங்க. உண்மையிலேயே அதுதான். இதை வந்து திட்டமிட்டு இது போல் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பத்திலிருந்து. ஓகே, அப்போ இந்த போக்கை தான் நம்ம கண்டிக்கிறோமே தவிர்த்து, மற்றபடி நியாயமான முறையில் செயல்பட்டால் நம்மளும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வகையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம். அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியது முழுக்க 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 அவருடைய உணர்வின் வெளிப்பாடு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வந்து இந்த உணர்வுகளை உள்ளடக்கி, அது தவறு கிடையாது. என்ன தவறு இருக்குன்னு சொல்ல, என்ன கருத்து தவறாக சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். 6 மாசம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, உண்மைதான் சொல்கிறோம். அப்போ அவர் அப்படி ஏங்க, நீங்கள் வந்து ஒரு அமைச்சர், அவர் வந்து இன்றைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், திமுக ஜெயிச்சதுன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் மணல் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு தைரியமாக அவர் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறாரு. ஒரு மக்கள் இருக்கக்கூடிய நாட்டை, ஜனநாயக தேர்தல் நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஜனநாயக முறையில் செலக்ட் பண்ணுற ஒரு அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு, ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு, திமுக ஜெயிச்ச உடனே மணல் எழுதலான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்போ யார் அவர்? அப்போ இதற்கு பேர் என்ன, ரவுடிசம் கிடையாதா? மக்களை வந்து கடந்த ஆட்சியில் வந்து ஏமாற்றி சுரண்டி அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை எல்லாம் சுரண்டிக்கிட்டு ஏமாற்றி ஊழல் செய்துவிட்டு இப்போ வந்து மகாத்மா போல் இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் அவர்? ஓடி தலைமறைவாயிட்டாங்க. அவர் தம்பி 2 வருஷமாக எங்கள் தலைமறைவாயிருந்தார் அந்த கேஸில். அதை பற்றி நம்ம ஏன் பேசலை? அது இதே திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி தலைமறைவானார்? மக்களை சுரண்டியா நாங்கள் தலைமறைவானோம் உங்களை மாதிரி? இல்லை மக்களை ஏமாற்றி நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கிறோமா? அரசாங்கத்தை வச்சு மணலள்ளி நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கிறோமா? பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கிறோமா? அப்போ நாங்கள் ஏங்க தைரியமாக பேசக்கூடாது? நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் மதுவால் சுரண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. 50,000 கோடிக்கு நீங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க மதுவை. ஆண்டுக்கு ஆண்டு வருமானம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டார்கெட் வச்சு நீங்கள் மதுபானத்தை வந்து வித்துக்கிட்டு இருக்கிறீங்க 50,000 கோடிக்கு. 50,000 கோடியை நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்கிறீங்க? எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்குது? அப்படி சீரழிஞ்சது மேலே பத்தாம பாட்டிலுக்கு மேலே வேறு 10 ரூபா வச்சு சீரழிக்கணும். மதுபானத்தில் வர வருமானம் பத்தாது, எம்ஆர்பியில் வர வருமானம் பத்தாது, மேலே 10 ரூபா வேறு வேணும் உங்களுக்கு. அப்போ கோபம் வருமா வராதா? யார் நீங்களா? என்ன ஆட்சி நடத்திட்டீங்க? நீங்கள் என்ன மக்களுக்கு வந்து மகாத்மா காந்தி போல் சேவை செஞ்சுட்டு இருக்கீங்களா? நீங்களா? முதலமைச்சர் இன்னைக்கு பேசுகிறாரு,
ஏன் இன்னைக்கு இந்த மாணவிகளுக்கான பாலியல் வழக்குகள் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நடந்துச்சு, இன்றைக்கு வரைக்கும் வந்து அதுவே நம்ம வந்து மறக்காமல் இருக்கோம். உடனடியாக இப்போ கோவையில் நடக்குது. இதில் நீங்கள் கொடூரமான ஒரு விஷயத்தை பாருங்கள். கோவையில் அந்த மாணவி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் கேள்வி எழுப்புது. திமுகவுடைய இணையதள ஊப்பிக்கல என்ன எழுதுறானுங்க? 11 மணிக்கு அந்த பெண்ணுக்கு வந்து என்ன வேலை அங்க? எதற்கு தன்னுடைய ஆண் நண்பர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆனா முதல்வர் அவருடைய தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுக்கப்பட்டது இல்லையா? நிச்சயமா தண்டனை கொடுக்கப்படும். இல்ல நான் இது சொல்றேன்னா, தப்புன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம கீழ வருது. அந்த மாதிரி எழுதுனால உங்களுடைய இணையதள ஊப்பிகள் எழுதுனால. அப்ப என்ன இதே தான் நம்ம அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை நீங்க பார்க்கணும். நான் இதுல மட்டும் குற்றம் சாட்டல. அங்கேயுமே அந்த பெண்ணை வந்து தவறாக சித்தரிக்க முயற்சி பண்ணாங்க. எஃப்ஐஆரை வெளியில இட்டாங்க. அந்த எஃப்ஐஆரை வெளியில இட்டு அந்த பொண்ணுடைய ஆதார், அந்த பொண்ணுடைய மொபைல் நம்பர்லேருந்து குடும்பத்துடைய விவரங்கள் வரைக்கும் வெளியில இட்டாங்க. அதுல எஃப்ஐஆர்ல நீங்க என்ன பதிவு பண்ணீங்க? குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண் மீதே வந்து நீங்க குற்றம் சாட்டுறீங்க. அப்படிதான் அந்த எஃப்ஐஆரை நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க அன்னைக்கு. அப்போ தொடர்ந்து இந்த திமுகவோட இயந்திரம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இவங்க ஆட்சியோட அவல நிலையை மறைக்கிறதுக்காக அந்த பெண் மீது குற்றம் சாட்டுறீங்க, அந்த மாணவி மீது குற்றம் சாட்டுறீங்க. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களா மகாத்மா காந்தியா? நீங்க எல்லாருமே நீங்க என்ன மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுல அறிவு திருவிழா நடத்துறீங்க. இங்க எங்க அறிவு இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அறிவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க இப்ப இருக்கக்கூடிய திமுகவுக்கு போயிட்டு அறிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எங்க விக்குது, எத்தனை கிலோ, எவ்வளவு ரூபான்னு கேட்பான். அப்படிப்பட்டவன் தான் நீ திமுக வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன மாதிரியான கேள்வி? ஒரு மாணவியோடைய பாதுகாப்புக்கு நீங்க வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியல, பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியல, கேள்வி மட்டும் கேட்குறீங்க. 11 மணிக்கு அங்கே ஏன் போக வேண்டிய தேவை என்னன்னு கேள்வி கேட்குறீங்க. நீ இடத்துல உட்காந்துக்கிட்டு எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணி விட்டுறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாது, பயப்படணும். இதுலேயும் மாட்டினவர் வந்து திமுகவுடைய அபிமானி. அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதா? நம்ம கேள்வி கேட்டால் நம்ம மேலே வந்து இவங்க வன்மத்தோடு பேசுகிறாங்க அப்படின்னு வேண்டியது. நீங்கள் அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துறீங்கல்ல, அந்த அறிவு திருவிழாவில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அண்ணாவுடைய அறிவாற்றலை பற்றி பேசுனீங்களா? அண்ணாவோட கொள்கைகளை பற்றி பேசுனீங்களா? இல்லை அந்த அண்ணாவுடைய கொள்கையின்படி, அறிவாற்றலின்படி அவர் காட்டிய வழியில் இந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்குன்னு பேசியிருக்காங்களா? தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய சமூக நீதி பற்றி பேசியிருக்காங்களா? இந்த ஆட்சி சமூக நீதி படி நடக்குதுன்னு அவங்களால ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அந்த மேடையில்? ஏன் சமூக நீதி படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஏன் வந்து சாதியவாரி கணக்காய்வு நடத்தலை? ஏன் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் நடக்குது, நீங்கள் ஏன் நடத்தலை? அப்போ இது எதையுமே நீங்கள் அந்த அறிவு திருவிழாவில் பேசலை. எதிர்கட்சிகள் எல்லாரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே ஒரு அட்டகத்தி கவர்மெண்ட்டு. நீங்கள் மற்றவங்கள பார்த்து வந்து அட்டைன்னு சொல்கிறது, காத்தடித்தா தட்டி விட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது, மக்கள் தட்டி விடுவாங்க. ஆமா, உதய அவர்கள் இந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அடிப்படையே இல்ல, கொள்கை எதுவுமே இல்லைன்னு சொல்லி. அதான் நான் கேட்குறேன். திமுகவுடைய கொள்கை என்ன? நீங்கள் சொல்லுங்கள். திமுகவுடைய கொள்கை என்ன நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கொள்ளையடிக்கிறத தவிர திமுக வேறு கொள்கை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமா? மக்கள்கிட்ட போய் கேளுங்க, திமுகனா என்னன்னு கேளுங்க. கொள்ளையடிக்கிற கும்பல்னு சொல்லுவாங்க. அண்ணாவிடமிருந்து என்றைக்கு இந்த ஒரு குடும்பத்துக்கிட்ட திமுக போச்சோ, அன்னியிலிருந்து ஊழல் மட்டும்தான் இந்த கட்சியோடைய பிரதானமாக இருக்குது. மக்களை சுரண்டி பிடிக்கிறது மட்டும்தான் பிரதானமாக இருக்குது. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரசு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரிகளில் வந்து 12,000 வேகன்சிஸ் இருக்கு. ஓகே, இன்னும் அதை வந்து இவங்களால ஃபில் பண்ண முடியல. அப்போ என்ன கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? அரசு மருத்துவமனைகள் வந்து ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு கோர்ட்டில் கேஸ் போகுது. அரசு தரப்புலேருந்து பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பதிலாக? இது ரேட் அதிகமாக இருக்குன்னு தட்டி கழிக்கக்கூடிய வேலை அரசாங்கத்துடையதா? அப்புறம் என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? கொள்ளையடிக்கணும், ஒரு குடும்பம் வாழணும், ஒரு குடும்பம் சுகபோகமாக வாழணும், மன்னராட்சி நடத்தணும், கோபாலபுரம் வீட்டிலேருந்து வரக்கூடிய வாரிசுகள் மட்டும்தான் அரசாளணும். இதுதானே உங்களுடைய கொள்கை? என்ன கோட்பாடு இருக்குது உங்களுக்கு? அண்ணா எதாவது சொல்லி கொடுத்தாரு? அண்ணா குடும்பமே இல்லாமல் மக்களுக்காக உழைச்சாரு, மக்களை தன்னுடைய குடும்பமாக நினச்சி உழைச்சாரு. நீங்கள் உங்கள் ஒரு குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். எதுக்கு எடுத்தாலும் ஊழல், எவ்வளோ ஊழல். ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை, ஆமாம் நான் மறந்துட்டேன், கொள்கையே இல்லைன்னு இன்னொரு கொள்கையே இவங்களுக்கு இருக்குது. எப்பெல்லாம் இடி வளையத்துக்குள்ளே வராங்க, எப்பெல்லாம் வந்து புலனாய்வு அமைப்புகளில் வந்து திமுக சிக்குது, திமுக மேலே எப்பெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் வருதோ, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் நேரடியாக டெல்லிக்கு போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு அவங்க ஓனர்கிட்ட பாதங்களில் சரணாகதி அடைஞ்சு தொட்டு கும்பிட்டு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, எங்கள் குடும்பத்து நிதியெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றணும். நிதி இந்த சென்ஸ் பெயரில் நிதி வச்சுருக்கவங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க சம்பாதிச்ச மக்களை சுரண்டிய நிதிகளையும் நீங்கள் வச்சுக்கலாம். அதையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக டெல்லியில் போய் பாதம் பண்ணி சரணாகதி அடையிற கும்பல் இவங்களாம். அந்த ஒரு கொள்கை மட்டும் தான் இருக்குது.
சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமா ஒரு வருத்தம், ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியில வந்து பேசுறாருன்றப்போ, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த முறை என்ன பேச போறாரு அப்படிங்கிற மாரி. ஆனா தொடர்ந்து திமுகவ அட்டாக் பண்றது. இந்த விஷயங்களே இருக்கும் பொழுது, தாவேகா இந்த பண்ணும், இந்த இடத்துல உங்களுக்காக நிக்குன்ற ஒரு வலுவான குரல் எதுவும் ஓங்கி ஒலிக்கலையோ இருந்துச்சு. ஏன்னா எஸ்ஐஆருக்குமே கூட ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அத தாண்டி ஒரு வலுவான ஒரு கண்டனம் இல்லையோ? எல்லாத்துக்குமே அறிக்கை மட்டுமே இருந்தா, தலைவர் பேச வேண்டிய இடத்துல பேசி இருக்கலாமோ? அப்படிங்கிற ஒரு இல்லம்மா, இப்ப எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம். எஸ்ஐஆர பொறுத்தவரைக்கும் வந்து, அத வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையம் குடுத்துருச்சு. அந்த பணிகள வந்து தொடங்கிட்டாங்க. நம்ம முதல்லயே சொல்லிட்டோம். இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அது எதிர்நிலையில தான் இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர வந்து நாங்க வந்து ஒத்துக்கல. இதன் மூலமாக வந்து நீங்க வாக்குகளை எல்லாம் வந்து இழக்கச் செய்ய வந்து வேலைகள் செய்றீங்க. இத வச்சு நீங்க வந்து தேர்தல் ஆதாயம் அடைய பார்க்குறீங்கன்றத நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம். அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணோம்னா, எஸ்ஐஆருக்காக நம்ம வந்து எதிர்த்து அதற்கான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க போறோம். தமிழக வெற்றிக் கழகம் அதற்கான பணிகள்ல ஈடுபடும்போது, கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வெளியில வரும். ஆனா, இங்க உண்மையிலேயே நம்ம என்ன பேச மறந்துடுறோம் அப்படின்னா, திமுக தொடர்ந்து எஸ்ஐஆரை எதிர்ப்பதாகவும், தன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு நான் வந்து கருத்து கேட்பு நடத்துறேன்னு சொல்லி வேஷம் போடுறதாக இருக்கட்டும், பாஜகவை நாங்க எதிர்க்கிறேன்னு வேஷம் போடுறதாகட்டும். ஆனா களத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா திமுக உண்மையிலேயே? இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் வந்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வீடுகளுக்கும் அந்த பூத் முகவர்கள் வந்து பிஎல்ஓஸ் வச்சு அவங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி குடுக்கும்பொழுது, இங்க என்ன நடக்குதுன்னா, பல்வேறு பல்வேறு தமிழ்நாடு முழுக்கவே ஆர்கனைஸ்டா திமுக என்ன பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய கிளை கழக நிர்வாகிகள வச்சுக்கிட்டு, திமுகவிற்கெல்லாம் யார் யாரெல்லாம் வாக்களிப்பாங்களோ, அவங்களுடைய ஃபார்ம்ஸ மட்டும் இவங்க வாங்கிக் கொண்டு போயிட்டு அவங்க வீட்ல குடுத்து, அத ஃபில் அப் பண்ணி, திரும்ப குடுக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபடுறாங்க. இதெல்லாம் ஒரு வியூகமா தானே எடுத்துக்க வியூகமா இல்ல, முடியும். நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம நானே நிறைய நானே பேர் சொல்றேன். என் வீட்டுக்கு இன்னும் ஃபார்ம் வரல. ஆனா என்னுடைய அருகாமையில இருக்கக்கூடிய, என் பக்கத்துல இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர் இருக்கக்கூடியவர், திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வருஷா வருஷம் வந்து உள்ளாட்சி தேர்தல்ல பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஃபார்ம் வந்துருச்சு. இன்னும் என் வீட்டுக்கு வரல. இது எப்படி நடக்குது? கிட்டத்தட்ட பல பேருடைய ஃபார்ம்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்த வார்டுல திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே திமுகவினரிடம் இருக்குது. இது வந்து எல்லா இடங்கள்லயுமே இருக்குது. இது வந்து இணையதளங்கள்ல வீடியோக்கள்லாம் நிறைய பரவிட்டு இருக்குது இது சம்பந்தமாக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நீங்க வந்து திமுகவுடைய வாக்குகளை மட்டும் காப்பாத்தினா போதும் அப்படின்ற மனநிலையில இந்த எஸ்ஐஆரை இன்றைக்கு திமுகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. வெளியில எதிர்க்கிற மாதிரி நாடகம் போட்டாலும், நாடகமா இருந்தாலும் அதோட ஆதாயத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை மட்டும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், மற்றவர்களை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்ற ஒரு நிலையில இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அரசியல்ல. இந்த நாடகத்தை நம்ம தோல் உரிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதையெல்லாம் தலைவர் வந்து தொடர்ந்து அதற்கான இந்த மாதிரியான கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கிறோம். இப்போ நம்முடைய பூத் லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அனைத்து வீடுகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களுக்குலாம் அந்த ஃபார்ம் வந்துருச்சா, அந்த ஃபார்மை வந்து முடிச்சிட்டாங்களா, யாருடைய வாக்குகளும் இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக சென்று நம்முடைய தோழர்கள் அதுக்கான பணிகளில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த தரப்பில் நம்மளுடைய தரப்பில் அந்த பணிகள்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ கிரவுண்ட் லெவலில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஒர்க்கை பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம வந்து பேச்சுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்காம செயல்பாடுகளில் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போயிட்டுருக்கிறோம். நீங்கள் பொதுக்குழுவில் தலைவர் பேசுனதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்ஸை மேற்கோள் காமிச்சு தான் பேசியிருக்கிறார். ஏன்னா இது வந்து நம்ம வழக்கில் இருக்கும்பொழுது, விசாரணையில் இருக்கும்போது அதை தாண்டி நம்ம எதுவும் பேசுறதுன்றது சரியாக இருக்காது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்ஸை மென்ஷன் பண்ணி அவர்கள் இந்த அரசாங்கத்தை என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணாரு. அதை தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன் வந்து இவ்வளோ வந்து ப்ரெஸ் மீடியாஸில் வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க அரசாங்கத்தின் சார்பாக, எதற்காக வந்து ஒரு நபர் நீதிபதி வந்து இதை விசாரிச்சாரு, எதற்காக வந்து ப்ரேயர் ஒன்றா இருக்கும்பொழுது ஆர்டர் வேறையா இருக்கே, ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் வைத்த கொட்டுகள் எல்லாம் தலைவர் கேட்குறாரு. ஸோ உச்சநீதிமன்றத்தின் சார்பில் அவங்க கேட்டதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு. ஸோ இதை தாண்டி அங்கே வந்து அந்த கரூர் விவகாரத்தில் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. விசாரணை முடிஞ்சால் தான் நமக்கு அனைத்து விவரங்களும் வெளியில் வரும். ஸோ இதை தான் தலைவர் பண்ணியிருக்காரு. பேச்சுக்கு குறைப்பு கொடுத்துட்டு வேலைகளில் நாங்கள் மும்முரமாக இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறோம். தாவேகாவுடைய செயல்பாடுகள் வந்து செயல் மூலமா செயல்கள் நடந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா, இந்த கோவை மாணவிக்கு ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுத்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. இனி வரும் காலங்களில் தாவேகாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார்.